ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ சித்ரா பௌர்ணமி ரெண்டு விஷயத்துக்கு ஃபேமஸாக இருக்குது. சித்ரா பௌர்ணமிக்கே ஒரு தனி சிறப்பு இருக்குது. அது இல்லாமல் மதுரையில் கள்ளழகர் ஆற்றுல இறங்குறது, மீனாட்சி திருக்கல்யாணம் அப்படி ஒரு பக்கம் இருக்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா விழுப்புரம் பக்கத்தில் குவாகத்தில் திருநங்கைகளுக்கு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் நடக்கும். ஸோ ஒன்று மிஸ் குவாகம் போட்டி நடக்கும். அடுத்தது குவாகம் அப்படிங்கிற இடத்தில் உள்ள கூத்தாண்டவர் கோயிலில் திருநங்கைகள் கூத்தாண்டவரை திருமணம் செஞ்சுக்குவாங்க. கூத்தாண்டவர் கையால் தாலி கட்டிக்குவாங்க. ஸோ கூத்தாண்டவருக்கு பதிலாக அங்கே இருக்கக்கூடிய பூசாரி தாலி கட்டுவார். ஸோ அடுத்த நாளே பார்த்திங்கன்னா அந்த தாலியை அறுக்கிற ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ அந்த திருமணத்தப்போ பார்த்திங்கன்னா நிஜமாகவே ஒரு பெண்ணுடைய திருமணத்துக்கு எப்படியெல்லாம் இருப்பாங்களோ அவ்வளோ அலங்காரத்தோடு வருவாங்க. ஸோ அடுத்தது விதவையான உடனே அந்த வெள்ளை ட்ரெஸ் வெள்ளை புடவை போட்டுட்டு அழுதுட்டு உண்மையிலே ஒரு விதவை ஆகும்போது எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் அவங்க உணர்வுபூர்வமாகவே அழுவாங்க. ஸோ அது ஆச்சரியமாக இருக்கும். அது உலகத்தில் உள்ள எல்லா திருநங்கைகளும் விழுப்புரம் நோக்கி வருவதற்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ அது வருடம் நடக்குது. இந்த வருடத்தில் அப்படி குவாக ஃபங்க்ஷன் நடக்கும் பொழுது சில யூடியூப் சேனல்களில் அவங்கள இன்டர்வியூ எடுத்து போடும் பொழுது நிறைய பேர் சொன்னது எங்களை அப்யூஸ் பண்ணாதீங்க, நாங்களும் உங்களை மாதிரி மனிதர்கள் தான், நாங்களும் உயிர் தான், உங்களை மாதிரி தான் நாங்களும் அப்படிங்கிறத அழுத்தமாக பதிவு பண்ணாங்க. இன்னும் சில திருநங்கை சகோதரிகள் திருநங்கைகளை இந்த சமுதாயம் அவமானப்படுத்துது அப்படிங்கிறதை விட பெற்றவர்களே அவமானப்படுத்திடுறாங்க எங்களை துரத்தி. ஸோ அதுதான் மிகப்பெரிய வழியாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஆளாக வளர்த்த நீங்களே எங்களை அவமானப்படுத்தும்போது சமுதாயம் அவமானப்படுத்த தானே செய்யும். ஸோ அதனால் ஊர் பேச்சை கேட்டுட்டு நீங்கள் எதுக்கு உங்கள் குழந்தைகளை துரத்துறீங்க? உங்களோடவே நாங்கள் வளர்ந்துருந்தால் நீங்கள் படிக்க வைக்கிற மாதிரி நாங்களும் டாக்டராகவோ இன்ஜினியராகவோ அல்லது ஏதோ ஒன்று ஆகியிருப்போம். ஆனால் நீங்கள் புறக்கணித்த காரணத்தினால எங்களை யார் அரவணைக்கிறாங்களோ, அதாவது மற்ற திருநங்கைகள், அவங்க பாலியல் தொழில் செய்யும்போது நாங்களும் அதை தானே செய்ய வேண்டியதாக இருக்குது. அதை விரும்பி நாங்கள் பண்ணலையே, சாப்பிடணுமே, ஏதாவது ஒரு வருமானம் வேணுமே அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அப்படி சொன்னவங்க பாலியல் தொழில் செய்கிறவங்க கிடையாது. ஸோ அது இன்னும் பாலியல் தொழிலை தவிர வேறு தொழிலே இல்லையா, இந்த மாதிரி நிறைய விவாதங்கள் நடக்கும். யாரோ வடநாட்டில் இதுமாரி நான் வேலைக்கு கூப்பிட்றேன் வர சொல்லுங்கன்னா வரமாட்டாங்க, அவங்க வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னா கேமரா முன்னாடியே அப்படி கூப்பிட்டு பார்த்தாரு, அவங்க வரல, பாருங்கள் இவங்க இப்படி தான் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது திருநங்கைகள் எல்லோரும் முன்னாடி கேமரா முன்னாடி நாங்கள் வேலை கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்கிறது. அங்கே போனால் எங்களுக்கு தனி பாத்ரூம் கூட கிடையாது, ஆண்கள் பாத்ரூமும் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, பெண்கள் பாத்ரூம் யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. அது சொன்னாங்க. ஆண்கள் பாத்ரூம் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, பெண்கள் பாத்ரூம் எங்களை அது இல்லாமல் வேலையை விட்டும் தூக்கிடுறாங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லி. அப்படியெல்லாம் நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. இதில் குறிப்பாக தாய் தந்தை அன்புக்கு இயங்கிறத பற்றி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வருடத்தில் இந்த ஒரு நாள் தான் சந்தோஷமாக இருக்கிறோம், மீதி 364 நாட்களும் நாங்கள் அனுபவிக்கிற வழி சொல்லி மாறாது. அதுக்கு முக்கியமான காரணம் எங்கள் அப்பா அம்மா தான். எங்கள் அப்பா அம்மா புறக்கணிக்கிறதுனால தான். எனக்கு ஒரு தங்கை இருக்கிறா, அவளுக்கு கல்யாணம் குழந்தை இருக்குது, அதை கூட என்னால் பார்க்க முடியல. ஸோ வீட்டில் அனுமதிக்க மாட்டுறாங்க இந்த சமுதாயத்துக்காக. நாளைக்கு உங்களுக்கு ஒன்றுன்னா நாங்கள் தானே நிற்க போகிறோம், அந்த சமுதாயமாக நிற்க போகுது அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வி கேட்டாங்க. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்
ஒரு 5 வருடம் முன்பு, கொரோனாவுக்கு முன்பு விழுப்புரத்தில் இந்த கூவாகம் நிகழ்ச்சி நடக்கும் பொழுது, அப்போ ஒரு சகோதரியை வந்து அப்போ நடிகை கஸ்தூரி கலந்துருந்தாங்க. அந்த டைமில் வந்து அவங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாங்க. அடுத்த ஜென்மம் நீங்கள் என்னவா பிறக்க விரும்புவீங்க அப்படின்னும் பொழுது, நான் கண்டிப்பாக திருநங்கையாக தான் பிறக்க விரும்புவேன் அப்படின்னாங்க. ஸோ அது எதனால், இது வந்து அவங்க நிறைய வலியை அனுபவிக்கிறதாக சொன்னால் கூட, நான் திருநங்கையாகத்தான் பிறப்பேன் அப்படின்னு சொன்னது ஏன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ ஒரு ஆணை வந்து நீங்கள் அடுத்த ஜென்மம் என்னவா பிறக்க விரும்புகிறீங்கன்னா, ஆணாக பிறக்க விரும்புகிறேன்னு தான் சொல்லுவோம். பெண்ணை கேட்டாலும் அதுதான் சொல்லுவாங்க. பட் ஆனால் ஏதோ ஒரு வழியில் வேணும்னா நான் இனிமேல்ட்டு பெண்ணாக பிறக்கவே விரும்பலைன்னு சொல்லலாம். பட் ஜென்ரலாக பெண்களாக பிறக்கத்தான் விரும்புவாங்க, ஆண்கள் ஆண்களாக பிறக்கத்தான் விரும்புவாங்க. அதே மாதிரி அந்த திருநங்கை சகோதரியும் திருநங்கையாகத்தான் பிறக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இதற்கு காரணம் வந்து தேக உணர்வு. நம்ம எந்த தேகத்தில் இருக்கிறோமோ அதுதான் நான் அப்படின்ட்டு அந்த தேகத்தை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுனால வர விஷயம். அதை திருநங்கை சொல்கிறாங்க, ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிற திருநங்கை சொல்கிறாங்கன்னும் போது அது பார்க்குறதுக்கு ஒரு புரட்சிகரமாக இருக்குது. ஆனால் அடிப்படை விஷயம் அந்த தேகத்தை வைத்து தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த திருநங்கை கதையில் வந்து எதனால் அந்த கூத்தாண்டவர் கோயிலில் கொண்டாடுற விழா ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா, மகாபாரத போருக்கு முன்னாடி பாண்டவர்கள் வெற்றி அடையணும், அதற்கு ஒருத்தரை பலி கொடுக்கணும் அப்படின்னும்போது அதுக்கு தகுதியான ஆட்களாக ஒரு 4-5 பேர் வராங்க. அதில் ஒருத்தர் இந்த கூத்தாண்டவர் அப்படிங்கிறவர். ஸோ அவர் வந்து ரெடி, நான் வந்து என்னை பலி கொடுக்க தயாராக இருக்கிறேன் பாண்டவர்களின் வெற்றிக்காக அப்படின்னு சொல்கிறார். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, ஏன்னா இறக்கிறதுக்கு முன்னாடி இறுதி ஆசை கேட்பாங்க இல்லையா, அப்படி எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னா, உலகத்திலே ரொம்ப அழகான பெண்ணை நான் திருமணம் செய்யணும். ஸோ நாளைக்கு காலையில் இவர் இறக்க போகிறாரு, இன்றைக்கி திருமணம் வேணுன்றார். எந்த பொண்ணும் ஒத்துக்குவா? ஸோ அப்போ ஸ்ரீகிருஷ்ணரே பெண்ணாக மோகினி அவதாரம் எடுத்து அவரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஸோ அடுத்த நாள் வந்து பலி கொடுக்குறாங்க கூத்தாண்டவரை. ஸோ அப்போ மோகினி அவதாரம் மோகினியாக இருக்கிற கிருஷ்ணர் வந்து முறைப்படி, ஏன்னா மனைவியாகி இருக்கிறாங்க இல்லையா, கணவன் இறந்தால் அந்த விதவை கோலம் பூணணும். ஸோ அதனால் வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டு விதவை மாதிரியே இருந்துட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணராக மாறிடுறாங்க அப்படிங்கிறது கதை. ஸோ இந்த கதையின் நினைவாகத்தான் கூத்தாண்டவர் கோயிலில் திருநங்கைகளுக்கு கூத்தாண்டவரோடு திருமணம் நடக்குது. ஸோ கூத்தாண்டவர் ஆண், அவருடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக கிருஷ்ணர் எப்படி பெண்ணானாரோ அந்த மாதிரி ஆணாய் பிறந்தவர்கள் பெண்ணாக மாறுவது தான் திருநங்கை இல்லையா? ஸோ அப்போ அந்த கூத்தாண்டவருக்காக கிருஷ்ணரை போல நாங்கள் மாறி அவரை திருமணம் செஞ்சுக்கிறோம், அல்லது தன்னையே ஒரு கிருஷ்ணரின் அவதாரமாகவும் கருதுவதாக நம்ம நினைக்கலாம். ஸோ அதற்காக தான் வந்து கூத்தாண்டவர் கையால் தாலி கட்டிக்கிட்டு அடுத்த நாளே வந்து கூத்தாண்டவர் இறந்தவுடன் இவங்க தாலியாக இருக்கிற நிகழ்ச்சி வந்து கோலாகலமாக நடக்குது. நிறைய சர்ச்சு அந்த சுவரில் நிறைய வசனங்கள் எழுதப்பட்டிருக்கும். அதில் முக்கியமான வசனம் வந்து உங்கள் துக்கம் சுகமாக மாறும் அப்படின்னு இருக்கும். ஸோ அது ஒரு ஆழமான விஷயம், அதை நிறைய வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அதை அப்படியே நீங்கள் ரிவர்ஸில் போட்டிங்கன்னா உங்கள் சுகம் துக்கமாக தோன்றும் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒரே அர்த்தம்தான். உங்கள் துக்கம் எப்போ சுகமாக மாறும்னா, அதில் ஒளிஞ்சிருக்கிற சுகத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் அது துக்கத்தை கொடுப்பதற்கு பதிலாக சுகத்தை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு ரகசியம்தான் திருநங்கைகளின் ஜென்ம ரகசியமும் கூட. பார்ப்பதற்கு அது ரொம்ப துக்ககரமான ஒரு பிறப்பாக தோன்றுகிறது. சமுதாயமும் அப்படி தான் நடத்தலைன்னு சொல்லலை.
அவங்க வந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறது இல்லையா அப்படின்னா அனுபவிக்கிறாங்கன்றது உண்மை. ஆனால் அதில் மிகப்பெரிய நன்மை ஒளிஞ்சிருக்குது அப்படிங்கிறதும் மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அது என்ன அப்படின்னா, அர்ஜுனன் இந்த மகாபாரத போருக்காக தன்னை தயார்படுத்தி கொள்வதற்காக சொர்க்கத்துக்கு போகிறார். சில சக்திகளை பெறுவதற்காக, சில கலைகளை கற்றுக்கொள்வதற்காக. அப்படி அவருக்கு வந்து நடனக்கலையை சொர்க்கத்தில் உள்ள ஒரு தேவி கற்றுக் கொடுக்குறாங்க. ஊர்வசியா ரம்பையான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அப்போ வந்து அந்த தேவலோக ரம்பைக்கு வந்து அர்ஜுனனின் அழகில் ஈர்க்கப்பட்டு தன்னுடைய காதலை வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ அர்ஜுனன் சொல்கிறாரு, நான் உங்களை தாயாக பார்க்கிறேன் அப்படின்னு. லவ் பண்ணும்போது இப்படி சொன்னால் எப்படி இருக்கும் இல்லையா? ஒன்றும் இல்லை, ஒரு பையனே போய் ப்ரப்போஸ் பண்ண போகும்போது உங்களை நான் அப்பாவாக பார்க்குறேன்னு நினச்சா சொன்னால் எப்படி இருக்கும்? எப்படியும் பையனுக்கு பொண்ணை விட வயசு அதிகமான பையன்தான் பெரும்பாலும் லவ் பண்ணுவாங்க. அதுக்கே வலிக்குதுன்னா வயதில் சின்ன பொண்ணை போய் அம்மாவை பார்க்குறேன்னா எப்படி இருக்கும்? அதனால் அந்த பொண்ணு செம கோபம் வந்து சாபமிடுறா. அழகாக இருக்கிற திமிரில் தானே நீ இப்படி பண்ண, அதனால் நீ வந்து எந்த பெண்ணையும் அடைய முடியாத மாதிரி திருநங்கையாக மாறுவ அப்படின்னு சாபமிடுவாங்க. ஸோ இது வந்து சாபம். சாபம்னாலே துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். ஆனால் அது வந்து அவருக்கு வரமாக மாறும். அது எப்படி வரமாக மாறும் அப்படின்னா, பாண்டவர்கள் 14 வருடம் வனவாசம் இருக்கணும் இல்லையா? அதில் 13 வருடம் வனவாசம், கடைசி ஒரு வருடம் அஞ்ஞாதவாசம், அதாவது மறைமுகமாக வாழணும். அப்படி யாராவது அவங்கள கண்டுபிடிச்சிட்டா மீண்டும் 14 வருடம் அவங்க வனவாசம் போகணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ யார் வேண்டுமானாலும் தன்னை மறைத்து கொள்ளலாம், அர்ஜுனனை மறைக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ வசீகரமானவர். அப்போ இந்த திருநங்கையாக மாறணுன்ற சாபம் அவருக்கு வரமாகுது. தன்னை மறைத்து கொள்ள அது ஒரு வசதியாக இருக்குது. ஸோ கடைசி ஒரு வருடம் திருநங்கையாகத்தான் அவர் இருப்பார். ஸோ திருநங்கையாக இருந்தே சண்டையெல்லாம் போடுவார். அதுக்கு பின்னாடி நிறைய ஆன்மீக ரகசியம் இருக்குது. ஆனால் உண்மையில் அந்த பாண்டவர்கள் யார் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். மகாபாரதம், ராமாயணம், குரான், பைபிள் இதெல்லாம் உண்மையில் நடந்த விஷயம் கிடையாது. அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் மதத்தின் மீது உள்ள அன்பினால் அந்த வேதங்கள் உண்மை அப்படின்னு சாதிப்பாங்க. நீங்கள் அந்த வேதத்தை படித்தாலே தெரியும், நம்ப முடியாத விஷயங்கள் தான் நிரம்பி இருக்கும் எல்லா வேதங்கள்லையுமே. அது ஒன்றும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக அப்பட்டமாகவே தெரியும். மோசஸ் வந்து அந்த அடிமைகளை எகிப்துலேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு எகிப்து ராஜாவோடு சில விஷயங்களை பண்ணி கடவுள் தான் இதை சொன்னார் நம்ப வைக்கிறதுக்கு அவர் பண்ணுற எந்த விஷயமே நம்புகிற மாதிரி இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பைபிளில். ஸோ இதில் முக்கியமான விஷயத்தை இதை சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் மகாபாரதம், ராமாயணத்திலும் நிறைய விஷயங்கள் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் அது உண்மையில் நடக்கலைன்றது ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஒன்றும் நிரூபிக்க தேவையில்லை. அவங்க தான் கஷ்டப்பட்டு நடந்துச்சின்னு நிரூபிப்பாங்க. பாருங்கள், அங்கே ஒரு இடம் இருக்குது, பாஷான்னு ஒரு படம் வந்துச்சு, மும்பையில் குண்டு வெடிக்கிறது வந்து ஒரு சீன் வரும். பாருங்கள், மும்பை நிஜமாகவே இருக்குது, அப்போ பாஷா படத்தில் உள்ளது நிஜமாக நடந்துச்சுன்னு சொல்லுவீங்களா? அந்த மாதிரி இருக்கிற இடத்த வச்சு அவங்க வந்து கதையை எழுதுகிறாங்க, அவ்வளவுதான். சரி, இப்போ இந்த மகாபாரதத்தில் அந்த பாண்டவர்கள் அதில் வந்து ரகசியம் இருக்குது. ஆனால் நிஜத்தில் அப்படியே நடந்தது கிடையாது. என்ன ரகசியம் இருக்குது அப்படின்னா, பாண்டவர்கள்ன்றது வெறும் 5 பேர், ஒரு கையில் உள்ள மொத்த விரல்களின் எண்ணிக்கை. அதாவது விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் கடவுளின் வழிபடி நடப்பார்கள். எப்போ? இறுதி காலத்தில். ஸோ மகாபாரத யுத்தன்றது உலக அழிவுக்கான யுத்தம், வரப்போது கூடிய விரைவில். ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி மகாபாரத யுத்தம் ஒரு டைமில் நடந்துச்சு அப்படி கிடையாது.
ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு ஒரு முறையும் நடக்கும். ஏன்னா இது 5000 வருட காலச்சக்கரம். கலியுகத்தின் இறுதியில் தான் மகாபாரத யுத்தம் நடக்குமே தவிர, மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட மாதிரி துவாபர யுகத்தில் நடக்கலை. ஸோ மகாபாரத யுத்தம் அப்படிங்கிறது 2 விதமாக நடக்கும். ஒன்று நிஜமாகவே ஸ்தூல யுத்தம் நடக்கும் மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட மாதிரி. ஆனால் அது மற்றவர்களோடு நடக்கும், பாண்டவர்களோடு நடக்காது. ஏன்னா கடவுள் ஒன்றும் சண்டை போடுறதுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார். ஆனால் எல்லா மதத்திலும் கடவுள் சண்டை போட சொல்லி கொடுத்தார், கடவுளையே சண்டை போட்டார், இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கும். அதனால தான் சொல்கிறோம், அப்படி உண்மையில் அந்த மகாபாரதம், ராமாயணம், குரான், பைபிள்லாம் நடந்திருந்தால் அதை விட கடவுளை அசிங்கப்படுத்தவே முடியாது. ஏன்னா கடவுள் அன்பானவர்னு சொல்லிட்டு அவரே கொலை பண்ண சொன்னார்னா, உங்கள் எதிரிகளை பார்த்த இடத்தில் கண்டு துண்டமாய் வெட்டுங்கள், அல்லாஹ் பேரருளாளன் இப்படின்னு வரும். அடுத்த லைனே வரும். அது எதுக்கு வருது தெரியுமா? அப்பயாவது புரிஞ்சுக்கோங்க, அதோடைய அர்த்தம் வேறு அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இங்கே முதல்ல நடக்கிற மகாபாரத யுத்தம் நமக்குள்ளே நடக்கிறது. ஏன்னா இந்த மகாபாரத யுத்தம் அந்த கதைப்படியே பார்த்தால் கூட உலகம் ரொம்ப மோசமாக ஆகிடுச்சு, சுயநலம் மிக்கதாக மாறிடுச்சு இல்லையா? அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான ராஜ்யத்தை கூட என்னையாவது பண்ணி அபகரிக்க தயாராகிட்டாங்க. அந்த மாதிரி டைம் எது? கலியுகத்தின் இறுதி காலமாகிய இப்போ. கலியுகம் அழியறதுக்கு 100 வருடம் முன்பு தான் சிவபெருமான் தன்னுடைய இருப்பிடமாகிய பரந்தாமத்தை விட்டு ஒரு வயோதிகர் உடலில் இந்த ரகசியத்தை சொல்கிறார். சிவன் சொல்கிற இந்த ஞானத்தை மகாபாரதத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் கீதை சொன்னதாக சொல்லிட்டாங்க. கடவுள் கொடுக்குற இந்த ஞானம் ஒரு அட்டையை வச்சே சொல்கிறோம் பாருங்கள், இதுதான் உண்மையான கீதை. ரொம்ப ரொம்ப சாரம் சின்னதாக இருக்கும், ஆனால் உண்மை தெளிவாக இருக்கும். ஸோ சிவபெருமான் என்ன சொல்கிறார்னா, இந்த பூமியை நான் சுயநலமற்ற சொர்க்கமாக படைத்தேன். சுயநலம் மட்டும் இல்லை, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எதுவுமே கிடையாது முதல் 2500 வருஷத்துக்கு. ஸோ அதனால தான் அதை சொர்க்கம்னு சொல்கிறோம். அடுத்த 2500 வருடம் இதே பூமி நரகமாகுது. ஏன்னா மனிதனுக்குள்ளே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற சாத்தான் வந்துடுச்சு. அது எப்படி சொர்க்கத்தில் இல்லாமல் இருந்தது அப்படின்னா, சொர்க்கத்தில் வாழ்ந்த மனிதர்கள் யாரும் தங்களை அழியக்கூடிய உடல்னு நினைக்க மாட்டாங்க. இந்த உடலை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மானான்ற உணர்விலே இருப்பாங்க. ஒவ்வொருத்தரையும் ஆத்மானு தான் பார்த்து பேசுவாங்க. ஆத்மா தான் உடல் மூலமாக அனைத்து காரியங்களையும் செய்யுது, பார்க்குறது, கேட்குறது, சாப்பிட்றது எல்லாத்தையுமே அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ ஆத்மாவிலேயே கவனம் இருக்கிறதுனால சதா ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். இது முதல் 2500 வருஷம். அது இல்லாமல் அது சொர்க்கம். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்பாங்கன்னா எவ்வளவு செல்வந்தர்களாக இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அதேமாரி இயற்கை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், விலங்குகள் பார்ப்பதற்கு அவ்வளோ அழகாக இருக்கும், மலர்கள் நறுமணம் மிக்கதாக இருக்கும், கனிகள் சுவை மிக்கதாக இருக்கும். அதுதான் கடவுள் படைத்த சத்தியமான உலகம். அதனால தான் அது பேரே சத்திய யுகம், சத்தியுகம் ஆரம்பத்தில். ஸோ அப்படி இருக்கிற உலகம் எப்படி நரகமாகுது அப்படின்னா, ஆத்மான்றதுலேருந்து கவனம் வெளி உலகத்துக்கு போயிடுது. ஆத்மாவில் இருந்த கவனம் வெளி உலக விஷயங்களில் மயங்க ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி ஆத்மாவிலே கவனம் இருந்ததுனால வெளி உலகத்தில் மயங்க மாட்டாங்க. அதனால தான் அவங்க ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தமும் அமைதியும். அப்போ வெளி உலகத்தில் மயங்குது அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, உடம்புன்னு தன்னை நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னா புலன் இன்பத்தில் அவங்க மயங்குறாங்க. புலன்களை திருப்திப்படுத்துகிற வேலையை வெளியிலிருந்து பார்த்து, கேட்டு, சுவைத்து இப்படி அனுபவிக்க முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அது எல்லாமே சிற்றின்பம். அந்த இன்பத்தை தேடி போய் எல்லாத்தையும், தன்னுடைய நேரம், சக்தி அனைத்தையும் இழப்பார்கள். செல்வம், புத்தி எல்லாமே போகும். ஸோ அது இல்லாமல் நிறைய பாவம் செய்வாங்க அந்த புலன் இன்பத்தை தக்க வைக்கிறதுக்காக. ஸோ அப்படி நிறைய பாவம், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தினால உந்தப்பட்டு செய்கிறாங்க. உடல் உணர்வு வந்தாலே இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற சாத்தான் வந்துடும். அல்லது இந்த 5 விகாரம், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற இந்த 5 விகாரம் ஆணிடமும், இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணன். மற்றபடி 10 தலை தூக்கிட்டு எவனும் எங்கேயும் அலையில். ஆத்மாக்கள் தான் இப்போ ராவணன் கிட்ட மாட்டிக்கிட்டோம், இந்த 5 விகாரத்துக்கிட்ட.
ஸோ ஆத்மாக்கள் தான் சீதை. இதை காக்க வந்தவர் சிவபெருமான். ஆனால் கதைப்படி அங்கே ராமர்னு போட்டிருக்கு. ஆத்மான்ற சீதையை காக்க வந்தவர் ராமன். ஒரு ஆத்மா இல்லை, பல ஆத்மாக்கள். அந்த ராமருக்கு இது பொருந்தது, ஏன்னா அவர் ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழறவர். இங்கே அப்படி கிடையாது. எல்லா சீதைக்கும் ஒரே ஒரு ராமன், ஒரே ஒரு சிவ தந்தை தான். அவரை எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கவனம் வெளி உலகத்திலிருந்து விலகி உங்கள் ஆத்மாவிலேயே நிலை பெறச் செய்யும். அப்போ அவரை எப்படி நினைக்கிறது? அவரை பற்றி தெரியணுமே. அதை பற்றிய அறிமுகத்தை அவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். மனிதர்கள் யாரும் கடவுளை பார்த்ததில்லை, பிறகு எப்படி கடவுளை பற்றி அவங்க சொல்ல முடியும்? ஸோ கடவுள் கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து சொல்கிறார், நான் செம்பொன்னிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சிட்டு இருக்கிறேன். என்னைத்தான் சிவன், அல்லாஹ், பரமபிதா அப்படின்னு சொல்கிறோம். 3 பேருக்குமே மனித உடல் கிடையாது. எப்படி இருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது, யாரும் பார்த்தது கிடையாது. ஆனால் இந்து மதத்தில் மட்டும் லிங்க ரூபம் வச்சுருக்கிறோம். ஸோ இறைவன் ஒளிப்புள்ளியாக இருக்கார் இல்லையா, அதை கொஞ்சம் பெருசாக முட்டை வடிவத்தில் வச்சதான் சிவலிங்கத்தின் மேல் பாதி. அவர் ஒரு வயோதிகர் உடலில் நேரடியாக பிரவேசமாகி இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அந்த பிரம்மாவாய் வழியாக இறைவன் கொடுக்குற ஞானத்தை தான் முரளி அப்படின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். அப்போ இறைவன் நட்சத்திரம் மாதிரி இருக்குது சிவலிங்கத்துடைய மேல் பாதி. கீழ்ப்பாதி இருக்குது பார்த்தீங்களா, அது பிரம்மாவுடைய வாய். அவர் வாய் வழியாக தானே சிவன் ஞானத்தை கொடுக்குறாரு. ஸோ அதனால தான் அதை வந்து கோமுகி, பசுவின் வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் கோயிலே ஒரு லிங்கம்னு கூட எடுத்துக்கலாம், அதுவுமே ஓரளவுக்கு அந்த ஷேப்பில் தான் இருக்கும். அப்போ அந்த மூலஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணி வர தண்ணி ஆக்சுவலாக சிவலிங்கத்து மேலே அபிஷேகம் பண்ணுறது கோமுகி வழியாக வரும். அங்கே சிவலிங்கமாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த மூலவர் இருந்தாலும் சரி, நீங்கள் பண்ணுற அபிஷேக தண்ணி வெளியில் வரும் பார்த்தீங்களா, அதையும் கோமுகி தான் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பிரம்மாவின் சிலை தான் இருக்கும். எப்போவுமே ஒன்று பிரம்மா சிலை இருக்கும் அல்லது பிரம்மாவே பெண் ரூபத்தில் அதே 4 தலையோடு இருக்கிறது இருக்கும். ஸோ அந்த பிரம்மா தான் சிவனுடைய கீழ்ப்பாதி. அவர் வாயை பயன்படுத்தி இறைவன் சொல்கிறார் அப்படிங்கிற ஞானம் தெரியாமலே கரெக்டாக கோயிலை கட்டியிருக்கிறாங்க. சொர்க்கத்தில் எல்லோரும் கடவுளுக்கு ஈக்குவலாக பரிசுத்தமாக இருப்பாங்க. அதாவது காமம், கோபம், பற்று, பேராசை, ஆங்கர்னா என்னென்னு தெரியாது. குழந்தை பிறப்பு எப்படி ஏற்படும்? கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவார். காரணம் அவங்களுக்கு சின்ன சலனம். ரொம்ப அழகாக இருப்பாங்க, ஆனால் சின்ன சலனம் கூட ஆகாது. ஏன்? ஆத்மாவுக்கு அவ்வளோ சக்தி இருக்கும். அந்த சக்தியின் காரணமாக தான் கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாக இருக்குது, ஆத்மாவிலே கவனம் இருக்குது. ஆத்மாவுடைய உண்மையான குணமான ஆனந்தத்திலே மூழ்கி இருக்கிறாங்க முதல் 2500 வருஷத்துக்கு. அடுத்தது இந்த பூமி நரகமாகும்பொழுது உடம்பு நினைக்கிறதுனால புலன் இன்பத்துக்கு அடிமையாயிடுறாங்க. இப்போ கடைசி 100 வருடம் சிவபெருமான் வந்து இந்த ஞானத்தை கொடுப்பதற்கு முக்கியமான காரணம், கலியுகம் அழிந்து மீண்டும் சத்தியுகம் வரும். ஏன்னா இது காலச்சக்கரம், திரும்ப திரும்ப இரவு பகல் மாதிரி சொர்க்கம் நரகம் சொர்க்கம் நரகம்னு மாறிக்கிட்டே இருக்கும். அது சொர்க்கம் நரகமாக மாறும், நரகம் சொர்க்கமாக மாறும். சொர்க்கத்தில் இருந்த மனிதர்கள் தூய்மையாக இருப்பாங்க, நரகத்தில் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சக்தியை வந்து அழுக்காயிடுறாங்க. ஆனால் தானாக தூய்மை ஆக மாட்டாங்க. அந்த தூய்மை ஆக்கிறதுக்கான ஞானத்தை கொடுக்கத்தான் சிவபெருமான் வரார். ரொம்ப சிம்பிளான ஞானம். நீங்கள் அழியக்கூடிய உடம்பில் ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தையாகிய சிவபரமாத்மாவை சதா நினைவு செய்யுங்கள். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சதா சிவபெருமானை நினைக்க நினைக்க வெளி உலக விஷயங்கள், உறவுகள், இது எல்லாத்துலேருந்தும் உங்களுடைய பற்று விலக ஆரம்பிக்கும். ஏன்னா அது எல்லாமே அழியக்கூடியது, மாறக்கூடியதுன்றது நமக்கு தெரியும். இறைவனை நினைவு செய்யும் பொழுதும் தெரியும், இறைவனுடைய ஞானமாகிய அந்த முரளியை கேட்கும் பொழுதும் தெரியும். ஸோ அப்போ உங்களுடைய கவனம் ஆத்மாவில் வருது. ஆத்மா சொர்க்கத்திலேருந்து நரகம் வரைக்குமே மறுஜன்மம் எடுத்துக்கிட்டே இருக்குது. வேதங்களில் போட்டிருக்கிற மாதிரி புல்லாகி பூண்டாகி பறவையாகி விலங்காகி அப்படிலாம் கிடையாது. மனிதாத்மாவைத்தான் எப்போ பிறக்கும், மனிதனாக தான் பிறக்கும்.
சிங்கத்துடைய ஆத்மா எப்பவும் சிங்கமாக தான் பிறக்கும். ஆனால் ஆண் சிங்கம் பெண் சிங்கம் மாறி பிறக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி மனிதனும் ஆணாக பெண்ணாக மாறி மாறி பிறப்பாங்களே தவிர மனிதனாகத்தான் பிறப்பாங்க. விலங்குகளாகவோ செடிகளாகவோ ஒருபோதும் பிறக்க மாட்டாங்க. இப்போ சொர்க்கத்தில் ஆத்ம உணர்வில் இருந்தாங்க, காமம் கோபம் கிடையாது. நரகத்தில் உடல் உணர்வில் வந்துடுறாங்க. அப்போ தான் ஆண் பெண் அந்த உணர்வு, அதனால் காமம் வர்றது. காமம் வந்தாலே கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்லாம் வரும். இதெல்லாம் வந்தாலே கண்டிப்பாக சுயநலம் அதிகமாகும், நிறைய பாவம் செய்வோம். அதனால தான் சொர்க்கத்தில் நமக்கு இருந்த அளவற்ற செல்வம், ஆரோக்கியம், அழகு, நல்ல குணங்கள் எல்லாமே நம்ம விட்டு போயிடுச்சு. இப்போ அனைத்தையும் நிரப்புறதுக்கு இறைவன் சொல்கிறார், அனைத்தையும் மறந்து ஆத்மான்ற ஒரு உணர்வு, நான் வெறும் ஆத்மா, எனக்கு உடம்பு கூட கிடையாது, அப்படி புரிஞ்சுக்கிட்டு என் ஒருவனை நினைவு செய்தபடி இருங்கள்ன்றார். ஆனால் வெளி உலக விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் உடல்ன்ற உணர்வு வரும். ஒரு அழகான பெண் பார்க்கும்போது மயங்கும்போது நான் ஆணுன்ற எண்ணம் வந்துட போகுது. ஒரு அழகான ஆணை பார்த்து மயங்கும்போது நான் பெண்ணுன்ற உணர்வு வந்துட போகுது. அதுக்கு தான் இறைவன் சொல்கிறார், காமம் மிகப்பெரிய எதிரி, நீ ஆத்மாவில் மட்டும் கவனம் வை. ஸோ புருவ மத்தியை மட்டும் பாரு, அதுக்குள்ளே ஆத்மா இருப்பதை மனக்கண்ணால் சதா பார்ப்பதற்கான முயற்சி செய். முதலில் இதை வீட்டிலிருந்து தொடங்கு அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஆத்மா ஆண் உடலையும் எடுக்கும், பெண் உடலையும் எடுக்கும். ஆண் உடலை எடுக்கும்போது அதை ஆண்ன்றும், பெண் உடலை எடுக்கும்போது அதை பெண்ணென்றும். ஆனால் உடலில்லாத ஆத்மாவை ஆண் என்றும் சொல்ல முடியாது, பெண் என்றும் சொல்ல முடியாது. ஸோ அப்போ அர்ஜுனன் கடைசி ஒரு வருடம் திருநங்கையாக இருந்ததுடைய உண்மையான அர்த்தம் ஃபுல் ஆத்ம உணர்வில் வந்துட்டான் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ அர்ஜுனன் எதற்கு ரொம்ப பேர் போனவர், ரொம்ப அழகாக இருக்கிறார், நிறைய திருமணம் செய்திருப்பார். அதை தெரிஞ்சுக்கணும். நிறைய திருமணம் செய்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? காமத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி இருந்த அர்ஜுனன் இறைவனுடைய ஞானத்தை கேட்டு கேட்டு, ஏன்னா பாண்டவர்களை வழி நடத்துறது கிருஷ்ணர். இப்போ விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு பாண்டவர்கள்ன்றது, இந்த ஞானத்தை கேட்பவர்கள் கோடியில் சிலர் தான் கேட்பாங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்தாலே கண்டிப்பாக சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதையாகத்தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஏன்னா அந்த தேவதைகள் தான் 5000 வருடம் கழித்து மீண்டும் இந்த ஞானத்தை எடுப்பார்கள். ஸோ அந்த அர்ஜுனன் நாம தான். இறைவனுடைய ஞானத்தை கேட்டு கேட்டு அந்த பெண் பித்தத்தில் மயக்கத்திலே மூழ்கி கிடந்த அர்ஜுனன் தேவலோக ரம்பையை பார்த்தால் கூட தேவையில்லை அப்படின்ட்டு வெளில வர்றார். ஏன்னா ஆத்மாவை பார்க்கும் பயிற்சி பக்காவாயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் இது ஒரு இடம் இல்லை, பல இடத்துல இருக்கும். சக்கரவியூகத்திலேருந்து வெளியில் வர்றது அர்ஜுனனுக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்தது அவருக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுக்குற கிருஷ்ணருக்கு தெரியும்னுவாங்க. என்ன அந்த சக்கரவியூகத்திலேருந்து வெளியில் வர வழி அப்படின்னா, அந்த அம்பு போட்டி வைப்பாங்க இல்லையா, எல்லோரும் மரம் தெரியுது, கனி தெரியுது, புறா தெரியுது, மனிதர்கள் தெரியுறாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. அர்ஜுனனை அம்பு வைக்க ஏயும்போது துரோணாச்சாரியர் கேட்குறாரு, என்ன தெரியுது? எனக்கு புறாவுடைய கண்ணுடைய மணி மட்டும்தான் தெரியுதுன்றார். ஸோ இதோடைய உண்மையான அர்த்தம் ஆத்மா மட்டும்தான் தெரியுது இல்லையா. அவங்க அழகாக இருக்கிறாங்களா அதெல்லாம் எதுவும் தெரியல, வெறும் ஆத்மா தான் தெரியுது. ஸோ அப்படி ஆத்ம உணர்வில் இருக்கிறார். ஆண் என்று பெண் என்று பிரித்தறியாத நிலையை அடைந்து விட்டார். அப்படிங்கிறது தான் சபிக்கப்பட்டு திருநங்கையாக மாறினார் அப்படின்னு காட்டிட்டாங்க. இப்போ ஆண் உடல்லே இருக்கிறவங்களுக்கு நான் ஆணுன்ற அந்த உணர்வே இருக்கிறதுனால பெண்ணை தவறாக பார்க்குறாங்க. பெண்ணுக்கும் அதே மாதிரி தான். ஆனால் அது வெறும் ஆத்மா தான். இப்போ ஆணாக இருக்கிறது முன் ஜென்மத்தில் பெண்ணாக இருக்கும். அப்போ பெண்ணு மயங்கி கடந்திருக்கும். இப்போ ஆண்ட்டு ஒரு மயக்கத்தில் இருக்குது. சரி, இந்த மயக்கத்தை தெளிய வைக்கலான்னு அவங்கள திருநங்கையாக பிறக்க வச்சா அதிலும் மயங்கி நான் திருநங்கையாக தான் பிறக்க விரும்புகிறேன் அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கு உணர்வு ஆணாகவே இருக்கும், பெண்ணாகவே இருக்கும். ஆக்சுவலாக அவங்க ஆணாக பிறக்கிறாங்க. ஆனால் முன் ஜென்மத்தில் அவங்க பெண்ணாக, மேபி இதில் எப்படி அர்ஜுனன் சபிக்கப்பட்டாரோ அது மாதிரி அழகின் காரணமாக ஏதாவது தவறு கூட பண்ணியிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஒரு கெஸ் பண்ணி சொல்கிறோம். ஏன்னா கர்மத்தின் விதிப்படி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஆனால் அந்த அந்த குணம் அப்படியே இருக்குது, தன்னை அழகுபடுத்திக்கிற குணம், இந்த மாதிரி குணம் எல்லாம். ஆனால் ஆணாக பிறந்திருக்கிறாங்க. இப்போ ஆணாக பிறந்தாலும் முன் ஜென்மத்து குணம் மேலோங்கி இருப்பதால் அவங்க பெண்ணாக மாற முயற்சி செய்கிறாங்க. ஸோ சிலர் ஆப்ரேஷன் பண்ணாமலாம் இருக்கிறாங்க, சிலர் ஆப்ரேஷன் பண்ணியும் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்போ உண்மையில் திருநங்கைகள், அதாவது பெண்ணாய் பிறப்பதற்கே, மாதராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்னு
பாரதியார் சொன்னார். ஆனால் அது நம்புகிற மாதிரியாக இருக்குது. பெண்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இல்லையா? குழந்தை பெற்றுக்கிறது, மாதவிடாய் பிரச்சனை, இது இல்லாமல் எங்கே பார்த்தாலும் செக்ஷுவல் அப்யூஸு, அது இதுன்னு நிறைய பிரச்சனைகளை வந்து பெண்கள் சந்திக்கிறாங்க. ஆண்களை விட எல்லாருமே சந்திக்கிறாங்க, பெண்கள் அதிகமாக சந்திக்கிறாங்க. இது இல்லாமல் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு, குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு, இப்போ நிறைய பேரை விட்டுட்டு வேற போயிடுறாங்க. அந்த குழந்தையும் தனியாகவே வளர்க்குறாங்க. வேலைக்கும் போயிட்டு குழந்தையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறது பெண்கள் தான். ஆனால் அதை விட கஷ்டப்படுறது யாருன்னா திருநங்கைகள் அப்படின்னு தோணும். ஆனால் உண்மையிலேயே அவங்களுக்கு கஷ்டம் இருக்குதா அப்படின்னா, நம்ம சொன்னோமே, உங்கள் துக்கம் சுகமாய் மாறும். அந்த ரகசியம் தெரிந்தால் அவங்கள மாதிரி பாக்கியசாலிகள் யாருமே கிடையாதுன்னு சொல்லலாம். திருநங்கைகள் வந்து எல்லோருமே அதிகமாக சொல்கிறது வந்து, இதோ இப்போ இந்த சமீபத்திய பேட்டியில் கூட ஒரு சகோதரி சொன்னாங்க, திருநங்கை சகோதரி, எங்களை வந்து படுக்கையை காட்டி கற்பழித்ததை விட அன்பை காட்டு கற்பழித்தது தான் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? காசுக்காக காமத்துக்காக காசு கொடுத்து என்னை காமத்துக்காக பயன்படுத்தியதை விட அன்பு காட்டி காதல்ன்ற பேரில் என்னை கற்பழித்தது தான் அதிகம்ன்றாங்க. ஆனால் அவங்கள அறியாமல் அவங்க உண்மையை சொல்லியிருக்கிறாங்க. காமத்தில் ஈடுபடுவது கற்பழிப்பது தான். அது நீங்கள் விரும்பி போனாலும் சரி, விரும்பாமல் போனாலும் சரி. ஏன்னா அவங்க விரும்பி தானே போயிருப்பாங்க, இருந்தாலும் கற்பழித்ததுன்னு தானே சொல்கிறாங்க. ஸோ அது கணவன் மனைவிக்கு இடையில் நடந்தாலும் அது கற்பழிப்பு தான். சொர்க்கத்தில் தான் கற்போடு இருப்பாங்க. உண்மையிலே கற்பு நிறைந்த பெண்கள் சொர்க்கத்தில் தான் இருப்பாங்க, அங்கே காமமே கிடையாது. அதுதான் குரானில் கூட பரிசுத்தமான கன்னிகள் உங்களுக்கு அங்கே மனைவியாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். அப்படின்னா இங்கே இருக்கிறவங்க விபச்சாரிகள் தானே அர்த்தம். ஆனால் அதை அவங்க புரிஞ்சிக்கிறது கிடையாது. ஏன்னா திருமணம் வந்து காமத்திற்காக, விபச்சாரத்திற்காகன்னு ஆயிடுச்சு. விபச்சாரத்துக்கான லைசன்ஸ் தான் திருமணம் அப்படின்னு யாரோ சொன்ன மாதிரி ஞாபகம். அதுதான் உண்மையும் கூட. இப்போ அப்படி தான் ஆயிடுச்சு. ஆனால் திருநங்கைகளுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த ஒரு அது ஆக்சுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்ஜென்மங்கள்லேருந்து அந்த காமத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மயங்கி வருது ஆத்மா. ஸோ அப்போ ஒரு விதமான காமமும் இருக்குது, அதே நேரத்தில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் இருக்குது. அதே நேரத்தில் எங்கே பார்த்தாலும் திருநங்கைகள் குறிப்பாக பாலியல் தொழில் செய்கிறதுக்காக நிற்கிறதையும் பார்க்குறாங்க. அப்போ அவங்களோட வந்து அந்த காமத்தில் மூழ்கிய ஆண்கள் போய் சிக்கிறாங்க அல்லது விழறாங்க. சிலருக்கு வந்து அது பிடிச்சும் போயிடுது அவங்கள. ஏன்னா ஒரு சிலர் வந்து பெண்களை விட அழகாக இருப்பாங்க திருநங்கைகள். நிஜ பெண்ணை விட பயங்கர அழகாக இருக்கிற திருநங்கைகள் இருக்கிறாங்க. ஸோ நான் ஒரு தடவை நார்த் இந்தியாவுக்கு போகும்போது ட்ரெயினில் பார்த்தா நிஜமால பொண்ணெல்லாம் பிச்சை எடுக்கணும், அவ்வளோ அழகு. அவங்க வாயை திறந்து பேசும்போது தான் அவங்க திருநங்கையினே கண்டுபிடிக்க முடியும். அது கூட ஃபுல் ஆம்பளை குரல் கிடையாது, ஸ்லைட்டாக ஒரு மாதிரி. அது மாதிரி ஆக்சுவலாக பெண்களுடைய குரலே இருக்கும். மால்குடி சுபா வாய்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்லைட்டாக. ஸோ அந்த மாதிரியும் நிறைய அழகான பெண்கள் இருக்கிறாங்க, திருநங்கைகள் இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்கக்கிட்ட ஆண்கள் காதலில் விழுவதற்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா பெண்ணை விட அழகாக இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் பிரச்சனை என்னென்னா, எவ்வளோ அழகான ஒரிஜினல் பெண்ணையே திருமணம் செய்தால் கூட ஒரு மாதத்துக்கு பிறகு அவனுக்கு சலிச்சு போயிடும், மோகம் 30 நாள் இல்லையா? அப்போ திருநங்கையை அவன் திருமணம் செய்யும் பொழுது ஆக்சுவலாக திருமணம் செய்யவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணுறாங்களான்னு தெரியல, பட் திருமணம் செய்யாமல் ஒன்றா வாழ்வாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்களால வந்து ஒரு பப்ளிக் பிளேஸுக்கு போனால் கூட பலவிதமான அவமானங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். எல்லோருமே அவங்கள ஆக்சுவலாக பெண்ணே அழகாக இருந்தால் திரும்பி பார்க்க தான் செய்வாங்க. பட் இருந்தாலும் இவங்க திருநங்கைன்னு அவனுக்கு தெரிகிற காரணத்தினால அதனால தான் பார்க்குறாங்க. அதனால் பார்க்குறாங்கன்றதும் உண்மைதான். ஸோ அது அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு எம்பாரஸ்மெண்ட்டை கொடுக்குது.
அதே நேரத்தில் அவனுக்கு காமமும் போர் அடிச்சிடும். அதே நேரத்தில் இன்னொன்று, நிஜமான பெண் எப்படி இருப்பா, அந்த ஆர்வம் வேற வந்துடுது. ஸோ இத்தனை காரணங்கள் காட்டி ஏதோ ஒரு சின்ன ஃபைட் வந்தாலும் டக்குன்னு திருநங்கையை விட்டுட்டு போயிடுறாங்க. இது ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, பல தடவை திரும்ப திரும்ப பெரும்பான்மையான திருநங்கைகளுக்கு நடக்குது. ஆனால் ஒரு சிலர் திருமணம் பண்ணி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் எப்படியா இருந்தாலும் ஒரு டைமுக்கு அப்புறம் விட்டுடுவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அது எப்படின்னு தெரில. ஆனால் அதாவது அப்போ அவ்வளோ ரிஸ்க்கு. நிறைய திருநங்கை சகோதரிகள் எங்களை விட்டுருங்க, நாங்கள் திருமண வாழ்க்கைக்கு தகுதியானவர்கள் கிடையாது, அதனால் எங்களை விட்டுருங்க, நாங்கள் பாட்டுக்கு கோயில் குளம்னு சுற்றிக்கிட்டு இருக்கிறோம், ஜாலியாக ஆடி பாடிட்டு. பார்த்திங்கன்னா அந்த திருநங்கைகள் ஒன்றா இருந்தாலே ஆடி பாடிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரு கலகலப்பாகவே அந்த இடம் இருக்கும். சில சமயம் பஸ் ஸ்டாண்ட்லேயே ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஹெவன் இன் டிஸ்கைஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். அவங்க வேலையே செய்ய முடியாதா? ஆக்சுவலாக யூடியூப் நிறைய துறைகளில் அவங்க சாதிக்கவும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் பெரும்பான்மையானவர்கள் பாலியல் தொழிலில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ஸோ அதையும் விட்டுட்டு இந்த மாதிரி லவ்வில் விழுறதையும் தூக்கி கடைசிட்டு, ஏன்னா எப்படியா இருந்தாலும் ஏமாற்ற தான் போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அப்போ அந்த ஏமாற்றத்தினால் வரக்கூடிய வலியை நினைத்து பார்த்தாவது அவங்க எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, பெரும்பாலும் அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்படியே ஆன்மீகத்துக்கு வந்துடுவாங்க. பயங்கரமாக பக்தி பண்ணுவாங்க. திருநங்கைகள் லவ்வும் பயங்கரமாக பண்ணுவாங்க, பக்தியும் பயங்கரமாக பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே அடி விழுந்தவொடனே டக்குன்னு இறைவனை தான் பிடிப்பாங்க. ஸோ அப்படி பிடிக்கிறவங்க தப்பிச்சிடுவாங்க. ஏற்கனவே அந்த திருநங்கை சகோதரி சொன்ன மாதிரி, எங்களுக்கு அப்பா அம்மா இல்லாதது தான் ஒரு பெரிய துக்கமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் இப்போ நிஜமாகவே பெண்ணாகவே பிறந்திருந்தாலும் திருமணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பெருசாக அப்பா அம்மா கூடலாம் டச் இருக்காது, தானாகவே பற்று போயிடும். இப்போ இவங்களுக்கு திருமண வாழ்க்கை இதெல்லாம் இல்லாததுனால இந்த அப்பா அம்மாவுடைய ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, எந்த அளவுக்கு உங்களுக்கு உறவுகள் அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பந்தனம் அதிகம், பிரச்சனைகள் அதிகம், இந்த சொத்து சண்டை எல்லாமே பார்த்திங்கன்னா உறவுகளால் வர்றது தான். ஆனால் திருநங்கைகள் எக்கார்ட் டோலே சொன்னாருன்னு நினைக்கிறேன். என்னென்னா, ஒரு செகண்டில் அந்த பாடி கான்ஷியஸ்னஸை தூக்கி கடைசிடுறாங்க. நான் ஆண் என்பதை ஒரு செகண்டில் மறந்து பெண்ணாயிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் தான் சொன்னார்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. பட் ஆனால் அது கூட தப்பு தான், அதுவுமே பாடி கான்ஷியஸ்னஸ் தான். ஸோ அதையும் விட்டுட்டு குடும்பத்தையெல்லாம் ஒரு செகண்டில் தூக்கி கடைசிட்டு வராங்கல்ல, அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா குடும்பத்தால் துரத்தடிக்கப்பட்டு போகிற திருநங்கைகள் இருக்கிற மாதிரியே தானாகவே திருநங்கைகளை பார்த்த உடனே என் கூட வரியா அப்படின்னு திருநங்கைகள் கூப்பிடுவாங்களாம். அவங்கள பார்த்தோன்னே அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க போல இருக்குது இவங்க திருநங்கைன்ட்டு, டக்குன்னு கிளம்பி போயிடுவாங்களாம். வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது, பட் அவங்களுக்கு நம்ம திருநங்கை அப்படி நம்ம இனத்தை சார்ந்தவர்கள்ன்ட்டு அவங்களுக்கு தெரியுது. ஸோ அப்போ ஒரு செகண்டில் தன்னுடைய ஐடென்டிட்டியெல்லாம் தூக்கி கடைசிடுறாங்க, என்னுடைய மகன் மகள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம். ஸோ அதை எக்கார்ட் டோலே புகழ்ந்து சொல்லியிருப்பார். அது உண்மையிலே புகழுக்குரிய விஷயம்தான். தான் ஆணாக பிறந்திருக்கிறேன் என்பதை மறக்க முடிந்த திருநங்கைகளுக்கு நான் இப்பொழுது பெண்ணாக இருக்கிறேன் அப்படிங்கிறதையும் மறக்கிறது கண்டிப்பாக கஷ்டம் கிடையாது. நான் உடலாக இருக்கிறேன் என்பதையே மறந்து ஆத்மான்னு உணர்றதும் அவங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு உண்மையை இல்லை, அது உண்மை கிடையாது, அது உண்மை கிடையாதுன்றத அந்த அளவுக்காச்சும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு நான் ஆண் கிடையாதுன்னு வராங்க. ஆண் உடம்பே இருந்தாலும் அப்படி இருக்கும்போது நான் இந்த உடலே கிடையாது, ஆத்மா. ஏன்னா அதுதான் முடிவான உண்மை, ஆதியிலிருந்து உண்மை. நீங்கள் ஆத்மான்றது தான், நடுவில் பாதியில் தான் உடல் வருது, பாதியிலே போயிடும். ஸோ அப்படி ஆத்மான்னு உணர்ந்து சிவபரமாத்மாவை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சதா நினைவு பண்ண உங்களுக்கு இந்த வெளியில் எனக்கு உறவுகள் இல்லையேன்ற கவலை இருக்காது.
ஆக்சுவலாக உண்மையிலே திருநங்கைகள் வாழ்க்கை பட் பிச்சை எடுத்து வாழறாங்க அப்படிங்கிறது வந்து வேதனைக்குரிய விஷயம்தான். பட் அதை ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு பார்த்தா அவங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா, திருநங்கைகள் எல்லாம் ஒரு விதத்தில் ஹாஸ்டல் லைஃப் ஃபார் எவர் இல்லையா? நீங்கள் யோசிச்சு பாருங்களா, உங்களுடைய ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்டல் லைஃப் அப்படியே தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும். நீங்கள் வேலைக்கு போனாலும் அதே ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே. பட் எல்லோரும் திருமணம் பண்ணுறாங்கன்ற ஒரு பயத்திலே மற்றவனும் பண்ணிக்கிறான். ஏன்னா கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டான், என்னடா நம்ம தனியாக அனாதை ஆகிடுமான்ட்டு பயந்துட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் கடவுள் சொல்கிறார், உறவுகளே இல்லைன்னா உங்களை மாதிரி கொடுத்து வச்சவங்க யாருமே கிடையாதுன்றார். ஏன்னா இன்றைக்கி நிறைய உறவுகள் அவ்வளவு பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ இதில் நிறைய மனைவிகள் இருந்தால் கேட்கவே தேவையில்லை, தனக்கு தானே பிரச்சனை, எந்த நேரமும் அதே சிந்தனையிலே அவன் மூழ்கி இருக்கணும். இந்த பொண்டாட்டி பிரச்சனை, இந்த பொண்டாட்டி பிரச்சனை, இந்த குழந்தை பிரச்சனை, உடம்பு சரியில்லை, ஃபீஸ் கட்டணும், அது இதுன்னு ஏகப்பட்ட பித்துப்புடுங்கள். திருநங்கைகளுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது இல்லையா? அவங்க எந்த தொழில் வேண்டுமானாலும் சின்னதாக பண்ணால் கூட அவங்க தனியாக ஒருத்தரை தானே பார்த்துக்கணும். ஏன்னா எல்லாருமே பண்ணுவாங்க. இப்போ யூடியூப்லலாம் கோவை மீரா அப்படின்ட்டு பயங்கரமாக கலக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கூட ஜலக் புலங்சக்கோ ஏதோ ஒரு சேனல் இருந்துச்சு. ஸோ அவங்களும் பயங்கரமாக கலக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஜென்ரலாகவே ஆண்களை விட பெண்களுக்கு வசீகரம் இருக்குது மீடியாவில். இப்போ யூடியூபே பார்த்திங்கன்னா நிறையா, இப்போ ஆன்மீகம் விஷயமே ஒரு பெண் பேசுனா நிறைய பேர் பார்ப்பாங்க. இயல்பாக ஆணை விட பெண்ணுக்கு வசீகரம் அதிகம். ஆனால் அந்த பெண்ணை விட திருநங்கைக்கு வசீகரம். ஸோ அதுதான் முக்கியமான காரணம். திருநங்கைகள் சேனல் எதுவுமே சாதாரணமாக இருக்காது, பயங்கரமாக ரீச் ஆகும். ஈஸியாக திருநங்கை பேசுகிறாங்க அப்படிங்கிறதே போதும் அவங்களுக்கு. அவங்க என்ன பேசுகிறாங்க அதெல்லாம் அப்புறம்தான், அதில் என்ன கண்டென்ட் இருக்கா இல்லையா. அவங்க சும்மா ஏதாவது அப்படி பேசிட்டு சும்மா வீட்டுக்குள்ளே பேசுகிற மாதிரி ஏதோ பேசினாலும் மக்கள் பார்க்க தயாராக இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தானே அவங்களுக்கு. அது உண்மையில் கடவுளுடைய கருணை. அப்போ அவங்க வந்து மற்ற உறவுகளிலும் சிக்க தேவையில்லை, அதே நேரத்தில் அவங்க ஈஸியாக வருமானமும் பண்ண முடியும். ஆக்சுவலாக வட இந்தியாவில் இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரில, நான் போனப்பெல்லாம் வந்து திருநங்கைகள் வந்தாலே ஏற்கனவே அவங்க காசு எடுத்து வச்சுருப்பாங்க, வந்தோடனே கொடுத்துடுவாங்க ஒவ்வொரு கடையிலுமே. ஸோ அதனால் ரொம்ப வசதியாகவே இருப்பாங்க, ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க திருநங்கைகளுக்கு. கடவுளுக்கு ஈக்குவலாக எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் திருநங்கைகளை வச்சு தான் ஃபங்க்ஷனே பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப முக்கியம்ட்டு. ஸோ அப்படி எல்லா விதத்துலையுமே உயர்வாக தான் சமுதாயம். இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொஞ்சம் மோசமாக இப்போ நடந்துக்கிறாங்களான்னு தெரில. நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி விசில் அடிக்கிறது, ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லி கூப்பிட்றது இருந்துச்சு. மேபி இப்போ அது கொஞ்சம் மாறி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் திருநங்கையாக பிறக்கிறது ஏதோ ஒரு பாவம் செஞ்சதுனால பிறந்திருப்போம். அது இல்லாமல் நிறைய அவமானங்களையும் சந்திக்கும்பொழுது அதுவும் நம்ம செய்த பாவத்தின் காரணமாகத்தான் அப்படிங்கிறது துக்கமான விஷயமாக இருந்தாலும், இப்படி பிறக்கிறதுனாலே உங்களுடைய பாவங்கள் அழியுது, கணக்கு முடியுதுன்றது எவ்வளோ சந்தோஷமான விஷயம். மற்றவர்கள் நம்மை வந்து மோசமாக திருநங்கைகளை மட்டும் இல்லை, நிறைய பேர் இல்லையா, இப்போ வீட்டு வேலை செய்கிறாங்கன்னா அவங்களையும் தப்பாக நடத்துவாங்க, கம்பெனிலையும் மட்டும் தட்டுவாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. இப்படி பிறர் மூலமாக நமக்கு துக்கம் வரும்போதெல்லாம் நம்முடைய பாவம் அழியுது, நோய் மூலமாகவும் பாவம் அழியுது அப்படின்னு. ஸோ அப்படி அதிகமாக கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க திருநங்கைகள் தான்றதில் டவுட்டே கிடையாது. ஆனால் அதன் மூலமாக அவங்களுடைய பாவமும் அதிகமாக அழியுதுன்றதும் உண்மை. ஆனால் எது வரைக்கும் அப்படின்னா, நீங்கள் இப்போ எந்த பாவமும் சேர்த்துக்காமல் இருந்தால், பாலியல் தொழில் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் பாவத்தை நீங்கள் சேர்த்துக்குவீங்க. ஸோ அதனால் திருநங்கைகள் பாலியல் தொழிலிருந்து வெளியில் வர வேண்டியது ரொம்ப முக்கியம். வந்துட்டாங்கன்னா போதும், ரொம்ப சீக்கிரமாக இறைவன் கொடுக்குற நேரடி ஞானமான இந்த ஞானம் அனைத்து பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது, அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். பிகே சரவணகுமார் தமிழ் முறையில் நீங்கள் போட்டாலே வந்துடும். ஸோ அப்போ உங்களுக்கு வெளியில் போக கூச்சமாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் எல்லார்கிட்டையுமே செல் இருக்குது இல்லையா, ஸோ அப்படி நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு இறைவனை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ இந்த ஞானத்தையே நான் பேசுகிறதுக்கு பதில் ஒரு சகோதரி பேசுனா கண்டிப்பாக நிறைய பேர் பார்ப்பாங்க. ஆனால் திருநங்கை சகோதரி பேசுனாங்கன்னா பயங்கரமாக பார்ப்பாங்க. கடவுளுடைய செய்தி சீக்கிரமாக மக்கள்கிட்ட போய் சேரும். கண்டிப்பாக அது
ஏதோ ஒன்று அல்லது நிறைய திருநங்கைகள் மூலமாக இது நடந்தே தீரும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு அப்படி யாராவது ஒரு திருநங்கை சகோதரி இதை பார்த்து விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். 9894671743. ஸோ உண்மையிலே அரவான் கதையே தலைகீழாக தான் சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா ஆத்மாக்கள் எல்லோரும் சீதைகள், பெண்கள். ஆத்மாவுக்கு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்றது அது வேறு விஷயம். இங்கே நாம் எல்லோரும் இறைவனை நினைக்கிறதுனால, எப்படி கணவனை மனைவி நினச்சிக்கிட்டே இருப்பாலோ அந்த மாதிரி நினைக்கிறதுனால, காதலனை காதலி நினச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இறைவனை நினைக்கிறதுனால ஆத்மாக்கள் அனைவரும் பெண்கள். ஸோ நாம் சிவபெருமானை கணவனாக நினைக்கிற பார்வதி தேவிகள் நாம தான். ஸோ அப்படி என்னுடைய சிவத்தந்தைக்கு உடம்பே கிடையாது. அதனால தான் லிங்க ரூபத்தில் வச்சுருக்கிறோம். தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக ஒருபொழுதும் அவர் பிறந்தது கிடையாது. ஸோ அப்போ என் கணவனுக்கு உடல் இல்லைன்னா எனக்கும் இருக்காது தானே. அப்படி இருந்தால் தானே சமமானவங்க தானே கணவன் மனைவி ஆக முடியும். ஸோ அப்படி சமமாக்குறதுக்கு தான் இறைவன் சொல்கிறார், ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இரு, உடல் என்ற உணர்வையே மறப்பாய் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதோடைய நினைவாக தான் சதி கதையில் பார்த்திங்கன்னா, கதைப்படி வேறு ஏதோ வரும், நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஏதோ நிஜத்தில் நடந்தது கிடையாது. அப்போ சதி தன்னுடைய அப்பா ஒரு யாகம் வளர்க்குறாங்க, சிவபெருமானை கூப்பிடலை, பட் பரவாயில்ல நான் போயிட்டு வரேன்ட்டு போகிறாங்க. போய் கேட்குறாங்க, ஏன் என் கணவனை கூப்பிடல அப்படின்னும்போது சிவனை ரொம்ப அவமானப்படுத்தினோடனே கோபத்தில் அந்த யாகத்தீயில் விழுந்து எரிஞ்சிக்கிட்டாங்க. ஸோ அப்போ அந்த பாதி எரிந்த உடலை சிவன் தன் தோளில் தூக்கி போட்டு கோபமாக ஆடிய ருத்ர தாண்டவத்தில் அவருடைய கோபத்தை தணிக்கிறதுக்காக மகாவிஷ்ணு ஸ்வதர்ஷ்ண சக்கரத்தை விட அது பார்வதி தேவி உடலை துண்டு துண்டாக வெட்டி பல இடங்களில் விழுந்தது. அந்த இடங்கள் எல்லாம் சக்தி பீடங்கள்னு வழிபடுதுன்றாங்க. இந்த கதை நம்புகிற மாதிரி இருக்குது. அதான் சொன்னேன், நிஜத்தில் நடந்தது கிடையாது. ஆனால் இதோடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? உடல் உணர்வை மறக்கிறாங்க. எப்படி? இறைவனின் நினைவுன்ற யோக அக்னியில் மூழ்கி, ஸ்தூல நெருப்பில் கிடையாது. உயிரோடு இருந்துக்கிட்டே இறக்கிறதுனா என்ன? உடல் உணர்வை மறக்கிறது. உடலை விட்டு உயிர் பிரியிறது தானே மரணம். அப்போ உடலே இல்லை எனக்கு அப்படின்ற உணர்வில் இறைவனை நினைக்கிறீங்க. அப்போ உடலே இல்லைன்னா நீங்கள் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. அதுதான் திருநங்கை. அப்படிப்பட்ட திருநங்கையாக அர்ஜுனன் இருந்தார் அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஆண் மாறுவதை விட பெண் மாறுவதை விட திருநங்கை சகோதரிகளுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா அவங்க அதை மீறி ஒரு ஆண் பின்னாடி போகிறாங்கன்னா அவங்க ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்பு 100%னே சொல்லலாம், அல்லது 99% சொல்லலாம். 99%னா என்ன அர்த்தம்னா 1% அவன் நல்லவனாக இருப்பான், அந்த அர்த்தத்தில் சொல்ல. 99 தடவை அவங்க தோற்று யாராவது ஒருத்தன் அதுக்கப்புறம் மேபி நேர்மையாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி கூட சுயநல நோக்கம் இருக்கலாம் இல்லையா? ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க திருநங்கை மூலமாக நிறைய காசு கிடைக்கும், அதுக்காக பசங்க சுற்றுறாங்கன்ட்டு இந்த பேட்டியில் கூட சொன்னாங்க. இது ஏற்கனவே ஒரு திருநங்கை சொல்லியும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மகாபாரதத்தில் யுத்த மைதானத்தில் அர்ஜுனனுடைய ரதத்தில் இருந்து கிருஷ்ணர் கீதை சொல்கிறார். நம்புகிற மாதிரியாக இருக்குது. சண்டை போடுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது உட்காந்து கீதா உபதேசம் 18 அத்தியாயம் சொல்ல முடியுமா ஒருத்தரால்? ஸோ அதோடைய உண்மையான ரகசியம், மகாபாரத யுத்தம் 3ஆம் உலகப் போர் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி தான் இந்த கீதை நடக்குது. அது ஒரு நாளில் நடக்கிறது இல்லை. கலிகம் அழிவதற்கு 100 வருடம் முன்பே சிவபெருமான் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அதை ஒரு நாளில் நடக்கிற மாதிரி அங்கே காட்டுறாங்க. ஸோ இப்போ கீதை நடக்குது. இது முடிந்தவுடன் உலக மகா யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடும். இது எதுக்கு இந்த கீதை அப்படின்னா, உடலை மறந்து ஆத்மானு உணர்ந்தால்தான் உலக அழிவின் போது நீங்கள் பயப்பட மாட்டீங்க. அதனால தான் அந்த கீதையில் ஆத்மாவை வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாது, பயப்படாதுன்னு எதுக்கு சொல்கிறாங்க? உலக அழிவின் போது உடலை விட்டு ஆத்மா பிரிவதற்கான பயிற்சி. உடலில் இருந்துக்கிட்டே ஆத்மான்ற உணர்வில் இருக்கும்போது உடலை விட்டு உயிர் பிரிவது உங்களுக்கு ஆனந்தமான அனுபவமாகும். அது மட்டும் இல்லாமல் இறைவனுடைய ஞானமாகிய முரளியை கேட்டு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை முற்றிலும் வென்று அன்பு, அமைதி, தூய்மை, சுகம், சாந்தி போன்ற தெய்வீக குணங்கள்னால நிரம்பிட்டீங்க.
உடலை விட்டு உயிர் பிரியறதுக்கு முன்னாடியே அப்படின்னா கலியுகம் அழிந்து வரப்போகிற அந்த சத்தியுக சொர்க்கத்தில் ஆரம்பத்திலே வருவீங்க. ஆரம்பத்திலும் மிக உயர்ந்த பதவியாகிய ஸ்ரீ நாராயணன் அல்லது ஸ்ரீலக்ஷ்மி போன்ற உயர்ந்த பதவியை அடைவீங்க. அடுத்த 2500 வருடத்துக்கு துக்கத்தின் எந்த பேரடையாளமும் இந்த உலகத்தில் இருக்காது. அங்கே எந்த விதமான ஊனமும் இருக்காது. திருநங்கையாலும் பிறக்க மாட்டீங்க இல்லையா? ஸோ அது உடலின் ஊனம். அதை புரிஞ்சுக்கிட்டு அங்கே ஒரு சின்ன குறை கூட இருக்காது, சின்ன தலைவலி கூட இருக்காது. அளவற்ற செல்வம், தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போனா யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி உலகத்திற்கு நாம் போகணும். அது எல்லோரையும் விட திருநங்கை சகோதரிகளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஒரு ஹாஸ்டல் லைஃப்பில் இருக்கிறாங்க, எந்த பந்தனமும் கிடையாது. ஏன்னா திருநங்கையோட லவ் பண்ணுற மாதிரிலும் கேள்விப்பட்டது கிடையாது இல்லையா? ஓரின சேர்க்கை கேள்விப்படுறோம், ஆணோட பெண் பெண்ணோட. ஆனால் திருநங்கையோடவே காமத்தில் வைத்ததாக கேள்விப்படுறதே கிடையாது. ஸோ அப்போ அவங்களுக்குள்ளே காமத்தின் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. வெளியில் மற்றவர்களோட வந்தால் தான் பிரச்சனை. ஏற்கனவே சமுதாயம் வேண்டாம்னு தானே அவங்க அங்கே போயிருக்கிறாங்க. ஸோ திரும்பி வர்றதுக்கு முயற்சி பண்ணுறது தேவையில்லாத வேலை. அதற்கு பதில் அவங்களாகவே இருந்து ஒரு ஹாஸ்டல் லைஃப் தான் இல்லையா, முழுக்க ஜாலியான லைஃப். அப்படியே இருந்துட்டு ஒரு தொழில், ஏன்னா தன் ஒருத்தரை மட்டும் பார்த்துக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய வருமானம் தேவைப்படாது. ஒவ்வொருத்தருமே அதை பண்ண முடியும். ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா சமுதாயம் அதை கேள்வியும் கேட்காது. ஒரு ஆண் திருமணமே பண்ணாமல் இருந்தால் வரவன் போகிறவன்லாம் கேள்வி கேட்பான் இல்லை, எங்கே போனாலும் கேட்டுட்ருப்பாங்க. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலன்னா அந்த பொண்ணையும் கேட்பாங்க, பொண்ணுடைய அப்பா அம்மாவையும் கேட்பாங்க. பெரிய டார்ச்சர். திருநங்கை யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் அதுவுமே அவங்களுக்கு ஒரு விதமான ஆசீர்வாதம் தான். ஆக்சுவலாக நான் டெல்லிக்கு போகும்போது ட்ரெயினில் நிறைய திருநங்கைகள் வருவாங்க இல்லையா காசு வாங்கிறதுக்கு. ஆனால் அதில் ஒரு திருநங்கை மெய்சிலிருக்க வச்சாங்க. அவங்க திருநங்கைன்னே கண்டுபிடிக்க முடியல, ஒரு பொண்ணு மாதிரியே தான் இருந்தாங்க, பூ விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க பேசும்போது தான் அவங்க திருநங்கை அப்படின்னு தெரிஞ்சது குரலை வச்சு. ஸோ அதே ட்ரெயினில் பாலியல் விஷயங்களும் திருநங்கைகள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதே ட்ரெயினில் இப்படி ஒழுக்கத்தோட தொழில் செய்து பிழைக்கும் திருநங்கையும் இருந்தாங்க. ஸோ இது எதுக்குன்னா, ஏன்னா இந்த மாதிரி தொழில் யார் வேண்டுமானாலும் பண்ணலாமே இல்லை. திருநங்கை பூ விற்றா வாங்க மாட்டாங்களா? அவங்க பார்க்கவே தெய்வீகமாக இருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க இந்த மாதிரி தொழில் பண்ணுறாங்கனாலே அவங்களுக்கு தப்பான தொழிலில் ஆர்வம் இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் மக்களுக்கு அவங்கள கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அதனால் திருநங்கைகள் எந்த உறவும் இல்லையேன்னு கவலைப்பட தேவையில்லை, உறவு இல்லாமல் இருப்பது தான் நல்லதுன்றார். ஆனால் அதுக்கு பதில் என்னை நினைவு செய்யுங்கள் இல்லையா? அந்த கூத்தாண்டவர் ஸ்ரீகிருஷ்ணரை மனைவியாக நினைக்கிறார் இல்லையா? ஸோ அதாவது என்னென்னா, இறைவனை சகல உறவிலும் நினைக்கிறது. எல்லா உறவும் அவர் தான், கணவன் அல்லது மனைவி, அப்பா அம்மா குழந்தை, எல்லா உறவும் என்னோடு மட்டும் வையுங்கள், அழியக்கூட மனிதனிடம் வைக்காதீங்க. ஏன்னா உலகம் அழிய போகுது. அது இல்லாமல் மனிதர்கள் வேறு உங்களுக்கு பலவிதமான துக்கம், நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் வேறு பண்ணுவாங்க. எல்லாத்துலேருந்தும் காப்பாற்றணும்னா ஆல்ரெடி இப்போவே நான் இறைவனுக்கு மட்டும் உரியவன் அப்படின்ற உணர்வில் வருவது தான் உங்களை நீங்களே கடவுளுக்கு பலி கொடுக்கறது. அதை தான் கூத்தாண்டவர் தன்னை பலி கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மகாபாரத யுத்தம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை அழிக்கிறது. எப்படி அழிக்க முடியும்? நம்மை இறைவனிடத்தில் முழுமையாக அர்ப்பணிப்பதன் மூலம். இங்கே அர்ப்பணிக்கிறதுன்றது முழுக்க இறைவன் நினைவை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாமல் இருப்பது. அப்படி இருந்தால் இந்த மகாபாரத யுத்தத்தில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம், ஃபுல் ஆத்ம உணர்வில் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதற்கு பிறகு தான் வெளியில் ஸ்தூல யுத்தம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த உலக அழிவு உங்களுக்கு உடல் உணர்வு இருந்தால் மட்டுமே துக்கத்தை கொடுக்கும். உடல் என்பதை முற்றிலும் மறந்து ஆத்ம உணர்வில் நிலை பெறும் பொழுது உங்களுக்கு ஏதோ சினிமா பார்க்குற மாதிரி தான் இருக்குமே தவிர உங்களுக்கு நடக்கிற மாதிரி கொஞ்சம் கூட பயம் இருக்காது. அது இல்லாமல் கலியுகம் அழிந்து வரப்போகிற சொர்க்கத்துக்காக நம்ம முயற்சி பண்ணுறதுனால அந்த சொர்க்கத்தின் காட்சிகளும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு அனுபவமாகும். ஸோ இவ்வளோ அற்புதமான ஞானம் முழுக்க இலவசமாக எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் இருக்குது. ஏற்கனவே நாம் சொன்ன மாதிரி நாமளும் யூடியூப் சேனலில் போடுறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள்.
சொர்க்கத்திற்கு வாங்க. இது கலியுகம்தான், துக்கம் நிரம்பிய உலகம்தான். ஆனால் இறைவனின் கையை பிடித்து மற்ற அனைத்திலிருந்தும் உங்கள் புத்தியை நீக்கினால் இப்போவே இது உங்களுக்கு சொர்க்கமாக அனுபவமாகும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.